அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. பிறந்த மாதத்திற்கான வாழ்க்கை பலன்கள் அப்படிங்கிற செக்மெண்ட்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவர் பிறந்த நாள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே அளவிற்கு ஒருவருடைய பிறந்த மாதமும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. எண் கணிதப்படி ஒருவர் பிறந்த மாதத்திற்கான சிறப்பு பலன்களை தெரிந்து வச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அந்த வகையில இந்த செப்டம்பர் மாதத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறை பெரும்பாலும் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம அவர்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்றாங்க, அதே போல இந்த செப்டம்பர் மாதத்துல பிறந்தவர்களுடைய மனநிலை பெரும்பாலும் எப்படி இருக்கும், இவருடைய சிந்தனை பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீடைலான பிரெடிக்ஷனை இந்த வீடியோ பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து இந்த செப்டம்பர் மாதம் மாத வரிசையில ஒரு 9வது மாதமா வருது. ஒரு சிறப்பான குணாதிசயங்களை உள்ளடக்கிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்துல பிறந்தவர்கள்லாம் ஒரு சுறுசுறுப்பான குணாதிசயங்களை உள்ளடக்கி இருப்பாங்க. அதே போல செவ்வாயுடைய ஆதிக்கத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமா இருக்கும். ஆகவே இந்த செப்டம்பர் மாதத்துல பிறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடினமா உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தான் செய்யற வேலையை அனுபவிச்சு தான் செய்யற வேலையில உடைய அந்த ஒரு புரிதலை புரிஞ்சு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. கடினமா உழைத்து தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறக்கூடியவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய கடின உழைப்பால் இவருடைய வாழ்க்கையில ஒரு நிலையான, அதே சமயத்துல அதீத புகழ்களை அடையக்கூடியவர்களா இந்த மாதத்துல பிறந்தவர்கள் இருப்பாங்க. மேலும் இந்த மாதத்துல பிறந்தவர்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதற்கு மிக வேகமாகவும் சரியான தீர்வுகளையும் சொல்லக்கூடியவர்களாகவும் தீர்மானிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. எவ்வளவு பிரச்சனையே வந்தாலும் அதை எதிர்த்து நின்று அதற்கான தீர்வு என்ன, இந்த பிரச்சனைக்கான என்ன ஒரு கிளியரான சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி மனப்பான்மையோட ஆராய்ந்து அதற்கான ஒரு சொல்யூஷனை, ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷனை கிளியரா கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல இந்த மாதத்துல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா எதையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டமான விஷயத்தையும் எளிமையா புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். அதனாலே இந்த மாதத்துல பிறந்தவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க. எதையும் யூகிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை, எதையுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு வராதுன்னு எந்த ஒரு விஷயமே இருக்காது. சில பேர் கண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கணக்கு போடுறது கஷ்டமா இருக்கும், ஆனா இவங்களுக்கு கை வந்த கலையா இருக்கும். அதே போல கஷ்டமான விஷயங்களையும் கூட எளிமையா புரிந்துக்கிற அந்த ஒரு தன்மை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல பிறந்தவர்களுக்கு அதிக சகிப்பு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையுமே சகிச்சுக்கிட்டு வாழ்ற அந்த ஒரு மனப்பக்குவம், வாழ்க்கை எதுக்கானது அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். சகிப்பு தன்மை கொண்டவர்கள், எதுக்கும் பெருசா அலட்டிக்க மாட்டாங்க. வாழ்க்கையோட பாதையில நான் மட்டும் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், என் பின்னாடி வரவங்க வாங்க, போறவங்க போங்க அப்படிங்கிற அந்த ஒரு மனச்சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. அதே போல இவர்கள் வந்துட்டு மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு அதிக மதிப்பு கொடுப்பாங்க. யாராச்சும் ஒரு விஷயம் சொல்றாங்கனாக்கா அதை காது கொடுத்து கேட்கக்கூடியவர்கள், ஒருத்தவங்க பேசுறாங்கனாக்கா அதை மதிக்கக்கூடியவர்கள், பொறுமையா அதை கேட்டு அதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற அந்த ஒரு தன்மை இருக்கும். பொதுவா மற்றவர்கள் பேசுறாங்க, ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அதை மதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல மற்றவர்களுடைய விருப்பங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. மற்றவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக போராடுவாங்க. மற்றவர்களுடைய விருப்பங்களுக்கு அதிக மதிப்பு கொடுப்பாங்க. ஒருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். நான் நினைச்சதுதான் எனக்கு கிடைக்கல, நீ நினைச்சாச்சும் உனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இலகிய மனம் உடையவர்களா இருப்பாங்க. இவர்களால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்வாங்க. மற்றவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக போராடக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இவர்களை யாராச்சும், அதாவது இந்த செப்டம்பர் மாதத்துல பிறந்தவர்களை யாராச்சும் நம்புறாங்கன்னா அந்த நம்பிக்கை உடையாம பாத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்போக்கு உடையவர்களா இருப்பாங்க. என்ன இவங்க நம்புறாங்கப்பா, இவங்களுக்கு நான் உண்மையா தான் இருப்பேன், நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவங்களுக்கு எகெயின்ஸ்டா என்னால பண்ண முடியாது, அவங்களுடைய நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி எந்த செயலும் என்னால பண்ண முடியாது அப்படிங்கிறதுல கிளியரா இருப்பாங்க. நம்பிக்கைக்கு அடிபணியக்கூடியவர்கள் அப்படின்னு இந்த செப்டம்பர் மாதத்துல பிறந்தவர்கள் சொல்லலாம். வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனநிலை இருக்கும். பாசிட்டிவா திங்க் பண்றது, பாசிட்டிவா ஒரு விஷயத்தை பண்றது, நெகட்டிவ்லயும் ஒரு பாசிட்டிவா கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் இந்த மாதத்துல பிறந்தவர்களுக்கு ஸ்பெஷலா இருக்கும். அதே போல மனசுல பட்டதை கொஞ்சம் கூட தயங்காம வெளிப்படையா சொல்லக்கூடிய அந்த ஒரு மனம் படைத்தவர்களா இருப்பாங்க. எதுக்கும் கூச்சப்பட மாட்டாங்க பெருசா. இவங்க மனசுல ஏதாச்சும் ஒண்ணு தோணுது, ஏதாச்சும் ஒண்ணு படுதுனாக்கா அதை பட்டுன்னு சொல்லிடுவாங்க. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, டக்குன்னு அந்த அதே இடத்துல டக்குன்னு உடச்சிட்டு வந்துடக்கூடிய அந்த ஒரு மனநிலை இருக்கும் இவர்களுக்கு. அதே போல இந்த செப்டம்பர் மாதத்துல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா உண்மையாக இருக்கக்கூடியவர்கள், உண்மைக்கு அதிக மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள், உண்மையின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். உண்மைதான் இவர்களுக்கு பிடிக்கும். இவர்களும் மேக்சிமம் உண்மையா இருக்கிறது தான் முயற்சி பண்ணுவாங்க. அதே போல மற்றவர்களுக்கு மிகவும் விசுவாசமானவர்களா இருப்பாங்க. குடும்பத்திற்கு விசுவாசமானவர்களா இருப்பாங்க, உறவுக்கு விசுவாசமானவர்களா இருப்பாங்க.
இருப்பாங்க. அன்பிற்கு அடிபணியக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்கள்ட்ட பாசத்தை காட்டி யாரை வேணா மோசம் பண்ணலாம். பாசத்திற்கு அப்படி ஒரு கட்டுப்படக்கூடியவர்கள், பாசத்திற்கு மட்டுமே கட்டுப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அதேபோல பொய் கூறியவர்களை வந்துட்டு ஆதரிக்க மாட்டாங்க. நீங்க செய்யறதெல்லாம் தப்பு அப்படின்னு மூஞ்சிக்கு நேரா சொல்ற அந்த ஒரு தில்லு இந்த மாதத்துல பிறந்தவர்களுக்கு தான் இருக்கும். உண்மையின் பக்கம் மட்டுமே அதிகமா நிப்பாங்க. உண்மைக்காக அதிகமா போராடுவாங்க. அநியாயத்தை கண்டா கொந்தளிப்பாங்க. அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த ஒரு தன்மை இவர்கள்ட்ட இயல்பா இருக்கும். அதே போல வாழ்க்கையை நன்கு புரிந்து வாழக்கூடியவர்கள்னா அது இந்த மாதத்துல பிறந்தவர்கள் தான். நான் எதற்காக பிறந்திருக்கேன், நான் அந்த பூமியில என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னென்ன பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு இவர்கள்ட்ட இருக்கும். ஹாப்பியா இருக்கணும்னு நினைப்பாங்க. கவலைகளுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. சந்தோஷமா லைஃப் அப்படியே ஹாப்பியா மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை உடையவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த மாதத்துல பிறந்தவர்கள் கண்ணியமானவர்களா இருப்பாங்க. எதுலையுமே ஒரு கண்ணியம் இருக்கும், கரெக்டா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மற்றவர்களுடைய உணர்வுகள் புண்படாமல் பார்த்துக் கொள்ளக்கூடியவர்கள், மற்றவருடைய ஃபீலிங்ஸுக்கு அதிக மதிப்பு கொடுப்பாங்க. இவர்களால மற்றவர்களுடைய உணர்வு பாதிக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல எப்போதுமே தாழ்மையான நபரா இருக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. மேலும் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கண்ணியமான அதே போல அடக்கமான குணங்களால மற்றவர்களை எளிமையா ஈர்ப்பாங்க. அடக்கத்தன்மை இருக்கும். எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் அடக்கமா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவருடைய அடக்கத்தன்மையினால மற்றவர்களை எளிமையில கவர்ந்து ஈர்ப்பாங்க. இவங்க பக்கம் இருப்பாங்க. அதே போல இந்த மாதத்துல பிறந்தவர்கள் வந்துட்டு மென்மையான மற்றும் தூய்மையான இதயம் உடையவர்களா இருப்பாங்க. இவர்கள்ட்ட பொதுவாவே வந்துட்டு மென்மையான தன்மை தென்படும். மேக்சிமம் அமைதியா இருப்பாங்க. ஆனா போய் பேச்சு ஒரு வார்த்தை பேசிட்டீங்கன்னா நல்லா பழகக்கூடியவர்களாக, நல்லா வாயடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா ஆரம்பத்துல மென்மையானவர்களாகவும் பொறுமையானவர்களாகவும் மற்றவர்களுடைய கண்களுக்கு தென்படலாம். இவர்களை மாறி உணர்ச்சி வசப்பட முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதீதமான உணர்ச்சி வசம் வரும். அப்படியே ஒரு படத்தை பார்த்துட்டு கண் கலங்கக்கூடியவர்கள், ஒரு படத்துல உள்ள எமோஷன் சீன்ஸுக்கு கூட அது தனக்கு நடந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படியே அழுவாங்க. அந்த ஒரு சென்சிட்டிவான ஒரு மனநிலை, சிந்தனை அதெல்லாம் இவர்களுக்கு தான் இருக்கும். அதே போல இந்த மாதத்துல பிறந்தவர்கள் மற்றவர்கள் முன்னாடி தங்களை வலிமையானவர்களா காட்டிக்கொள்றதுக்கு அதிகமா முயற்சி செய்வாங்க. நான் பவரான மனுஷன், என்கிட்ட இவ்வளவு விஷயம் இருக்கு, நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், இதெல்லாம் எனக்கு தெரியும், மற்றவர்கள் இவர்களை உயர்ந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வலிமையானவன் அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு உணர்த்த நினைப்பாங்க. ஆனா இயல்பு என்னன்னாக்கா மற்றவர்களுக்கே தெரியும் இவர் வந்துட்டு ஒரு தெளிவான மனுஷன், கிளியரான மனுஷன், ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய மனுஷன் மற்றவர்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வலிமையை எடுத்துரைப்பாங்க. அதே போல இந்த மாதத்துல பிறந்தவர்கள்லாம் பாத்தீங்கன்னா உறவுகள்ல சிறந்து விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. உறவுகளை சரியா பராமரிக்கக்கூடியவர்கள், உறவுகளுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவர்கள். இந்த உறவு முறையில ஏதாச்சும் பிரிவு, ஏதாச்சும் சண்டை வந்துச்சுன்னா ரொம்ப சென்சிட்டிவா மாறிடுவாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஒரு மனநிலை உடையவர்களா இருப்பாங்க. அதே போல தங்களுடைய வாழ்க்கை துணையை எப்போதும் பாராட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த மாதத்துல பிறந்தவர்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா அவங்களை ஹாப்பியா மகிழ்ச்சியா வச்சுக்கிறது தான் முயற்சி பண்ணுவாங்க. தன்னுடைய வாழ்க்கை துணையை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்றதுக்கு முயற்சிப்பாங்க. ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலையும் எப்போதும் தங்களுடைய வாழ்க்கை துணையோடய இருக்கிறதுக்கு முயற்சிப்பாங்க. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கவலைகள் வந்தாலுமே வாழ்க்கை துணையோடைய இருக்கிறதுக்கு முயற்சிகளை அதிகமா எடுக்கிறாங்க. அதே சமயத்துல வாழ்க்கை துணைக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இவர்களை பொறுத்த வரையில ஒருத்தனுடைய ஈகோ ஜெயிக்கிறதை விட தன்னுடைய அன்பு ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஈகோ பார்க்க மாட்டாங்க மேக்சிமம். ஆனா ஈகோன்னு வந்துட்டுனாக்கா தன்னுடைய அன்பை யாராச்சும் புரிஞ்சுக்காத நிலையில ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. அதே சமயத்துல அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு வார்த்தை லைட்டா பேசிட்டாலும் கரையக்கூடியவர்களா இருப்பாங்க. எவ்வளவு ஈகோ இருந்தாலும் கரைஞ்சிருவாங்க. மேக்சிமம் இவர்கள் ஈகோ பாக்குறது கிடையாது. என்னுடைய ஈகோ ஜெயிக்க கூடாது, என்னுடைய அன்பு தான் ஜெயிக்கணும்னு அந்த ஒரு சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. பொதுவா இந்த செப்டம்பர் மாதத்துல பிறந்தவர்களுடைய திருமண வாழ்க்கை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மகிழ்ச்சிகரமா தான் இருக்கு. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ட்ராக்ல தான் போவாங்க. அதே போல வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவும் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம சில நேரங்களில் இவருடைய பழக்க வழக்கங்கள் திருமண வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இவருடைய பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கிட்டாக திருமண வாழ்க்கையில குழப்பம் இல்லாம மகிழ்ச்சி சூழ்ந்து இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கிளியரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே போல இந்த செப்டம்பர் மாதத்துல பிறந்தவர்கள் வந்துட்டு ஒரு வேலையிலையும் சிறந்த மதிப்புகளையும் சிறந்த முயற்சிகளையும் செய்து தன்னுடைய ஒரு சிறப்பான நிலையை அடைகிறாங்க. ஜோதிடத்தை பொறுத்த அளவுல இந்த செப்டம்பர் மாதத்துல பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில விரைவா வெற்றி அடைகிறாங்க. வெற்றி அடைகிறதுக்கான முயற்சியில அதிகமா எடுக்கிறாங்க. சீக்கிரமா லைஃப்ல ஒரு செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாம் இவர்களுக்கு இருக்கும். அதேபோல இந்த மாதத்துல பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா சிறந்த விஞ்ஞானிகளா இருப்பாங்க. ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது, ஆராய்ச்சி அப்படிங்கிறது இவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆசிரியர்களா இருக்காங்க, நல்ல ஆலோசகரா இருக்காங்க. இவர்களை போல ஆலோசனை செய்ய கொடுக்க முடியாது. நல்ல ஒரு ஆலோசனை கிளியரா இப்படி போனீங்கன்னா இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணீங்கன்னா அப்படி பண்ணலாம், உங்க லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தெளிவா கிளியரான ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதேபோல அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கு நிறைய
நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு. நல்ல பேச்சு திறமை இருக்கும் இவர்கள்ட்ட. ஆகவே அரசியல்வாதியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் இவர்கள் இந்த கேட்டகரிக்குள்ள தான் வருவாங்க. அதே சமயத்துல அவரவருடைய ஜாதகம், அவரவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை வைஸா ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு பொதுவான பலன். பெரும்பாலும் இதுக்குள்ள தான் வராங்க. நான் சொன்ன தொழிலுக்குள்ள தான் வராங்க. அதுல சிறந்து விளங்குவாங்க. இந்த தொழிலுக்குள்ள எல்லாம் வந்துட்டாங்கனாக்கா ஒரு சிறப்பான ஒரு இடத்தை அடைகிறாங்க அப்படிங்கறது தான் உண்மை. மற்றவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதெல்லாம் ஒரு எக்ஸலண்டா வரும். அதனால இந்த துறையை சார்ந்த படிப்புகள், இந்த துறையில இறங்குறது அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அதே போல இவருடைய குறைபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதத்துல பிறந்தவருடைய வீக்னஸ், மைனஸ் இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்துல பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் ஆதிக்கம் செலுத்துறாரு. அதனால செவ்வாய் பகவானுடைய தாக்கம் இந்த மாதத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கு. ஆகவே இவர்கள் மிகவும் வேகமாக கோபப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. எந்த அளவுக்கு சாப்பிட்டான மனிதரா இருக்கிறோ அதே அளவுக்கு கோபம் அதிகமா வரும். தனக்கு பிடிக்காத ஒண்ண தனக்கு பிடிச்சவங்க பண்ணிட்டாங்கனாக்கா அதிகமா கோபப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. கோபத்தை மட்டும் இவர்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. தனக்கு கோபம் வருது அப்படிங்கறத கூட மறைக்காம டக்குன்னு கொட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க. அதே போல உறவுல எந்த ஒரு மாற்றத்தையும் தாங்கிக் கொள்ள மாட்டாங்க. உறவு முறை, தன்னுடைய உறவுல ரொம்ப நெருக்கமான உறவுகளை வந்துட்டு பிரிகிறது, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்படுறது அப்படிங்கறத இவர்களால தாங்கிக் கொள்ள முடியாது. அதே போல தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு இடையே, அதாவது தன்னுடைய திருமண வாழ்க்கையிலயோ தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு இடையிலயோ வேற யாராச்சும் வந்து குறுக்கிடுறாங்க, மூன்றாவது நபருடைய தலையீடு இருக்கு, இப்ப ரெண்டு பேருக்கும் இப்ப பிரச்சனை நடந்துட்டு இருக்குனாக்கா வீட்டுல இருக்கிறவங்க யாராச்சும் மூன்றாவது மனிதர், அதாவது இவருடைய மாமனாரா இருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா இவங்களுடைய அம்மா அப்பா யாரா இருந்தாலும் சரி, மூன்றாவது மனித குறுக்கீடு இருந்தா அது இவர்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆகவே இதெல்லாம் இவருடைய குறைபாடுகள், இவருடைய மைனஸ், இவருடைய வீக்னஸ் நம்ம சொல்லலாம். இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி பொறுமையா செயல்பட்டா, கோபத்தை குறைத்து செயல்பட்டா வாழ்க்கையில ஒரு சிறப்பான இடத்தை அடைகிறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு. இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாம் ஜஸ்ட் ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, இந்த லக்னத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற அந்த வரிசையில இந்த மாதத்துல பிறந்தவங்க, ஒரு மாதத்துல பிறந்தவங்க ஒரு விதமான குணாதிசயங்களை உள்ளடக்கி இருக்காங்க. ஆகவே செப்டம்பர்ல பிறந்தவங்க எந்த மாதிரியான குணாதிசயங்களை உள்ளடக்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான பலன். அதே சமயத்துல உங்களுடைய ராசி, உங்களுடைய லக்னம், உங்களுடைய நட்சத்திரம் இது வயசா உங்களுடைய பலன்கள் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருக்கிறது அப்படியே 100% உங்களுக்கு அப்படியே சூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 50 to 70% உங்க லைஃபோட கம்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ராசி லக்னம் வயசா கொஞ்சம் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த வீடியோல சொல்லியிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே போல உங்களை பற்றிய ஏதாச்சும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குனாக்கா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே போல நிறைய நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க. இது போன்ற நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை உங்களுடைய ஷேர் பண்ணிக்கிறது நான் தயாரா இருக்கேன். அதே போல நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், இந்த சேனல்ல எல்லாருடைய கேரக்டரை பத்தின ஒரு கிளியாரிட்டியான விஷயங்கள் நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கோம். ஸோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ப்ரெடிக்ஷன் நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கோம். அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு பயிற்சி, இந்த வருடத்துக்கான குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், வருட பலன்கள், இப்ப தமிழ் மாதத்துக்கு கூட இப்ப ரீசெண்டா பதிவிட்டு இருக்கோம். தமிழ் வருட பலன்கள், அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளோட சேனல்ல பதிவிட்டு இருக்கோம். ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பதிவிட்டு இருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்க லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த இயர் இப்படிதான் போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இது போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோக்குள்ள உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.